ஐ கிவ் யூ க்ளூ. இந்த கண்ட்ரியில் சாக்லேட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். டின்டேன், ஸ்மர்ஃப் போன்ற பல சூப்பரான காமிக்ஸ் இங்கே தான் ஆரிஜினேட் ஆச்சு. அண்ட் லாஸ்ட் க்ளூ இஸ் இந்த கண்ட்ரியில் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உருவாக்கப்பட்டது. இந்த நேரத்தில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இட் இஸ் பெல்ஜியம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் இஸ் பெல்ஜியம் ஹேஸ் 3 அஃபிஷியல் லாங்குவேஜஸ். இது இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பட் அந்த ஒரு சின்ன கண்ட்ரிக்கு இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபேக்டாக தான் இருக்கும். அது என்னென்ன லாங்குவேஜஸ்னால் டச், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன். நவ் இட்ஸ் டைம் ஃபார் செகண்ட் ஃபேக்ட். பெல்ஜியம் இஸ் த ரியல் இன்வென்டர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். என்னதான் பேரில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு பேர் இருந்தாலும் பெல்ஜியம் தான் இன்வென்ட் பண்ணாங்க. ஸோ இட் ஹஸ் இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரி. அதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். பெல்ஜியமில் இருக்க பீப்புளெலாம் இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை செய்கிற மாதிரி அப்போ ஃபிஷ்ஷஸ் செய்வாங்களாம். பட் இன் வின்டர்ஸ் டைம் ஃபிஷ் பிடிக்க கஷ்டமாக இருக்கிறதுனால ஃபிஷ்ஷுக்கு பதில் உருளைக்கிழங்க பொரித்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை க்ரியேட் பண்ணாங்களாம். பட் அமெரிக்கன்ஸ் பெல்ஜியன் ஃப்ரெஞ்ச் பேசுகிறதுனால ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்க. தேர்ட் ஃபேக்ட் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். பெல்ஜியம் ஹேஸ் பீயிங் ஸ்டாச்சு, லைக் எக்ஸாக்டாக உச்சா ஊடுற மாதிரி ஒரு ஸ்டாச்சு. பட் த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இஸ் இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இந்த ஸ்டாச்சுக்கு ட்ரெஸ்லாம் போடுவாங்களாம் டிஃப்ரெண்ட்டாக. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தோன்றது ஒரே விஷயந்தாங்க. எப்படியாவது ஒரு நாள் பெல்ஜியம்க்கு போயே ஆகணும்னு எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சீல ஆரம்பிக்கிற கண்ட்ரியை பற்றின ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் சைத்தாமா ஸ்குவாட். வரட்டா? பாய்.